உலகெங்கும் உள்ள எண்ணற்ற ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வித்யா கார்த்திக். இந்த எபிசோடில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரக்கூடிய மே மாதம் நிகழவிருக்கின்ற 2025வது வருடத்திற்கான குரு பயிற்சி பலன்கள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரியான தன்மையை கொடுக்க போகுது, குரு முழுக்க முழுக்க சுப கிரகம்னு சொல்கிறாங்களே, அப்போ சுபத்துவமான விஷயங்கள்லாம் எனக்கு நடக்க போதா, இது வரைக்கும் நான் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த அத்தனை விஷயங்களும் நான் கிரகத்தின் வாயிலாக ஈர்த்து கொண்டு விடுவேனா அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகளோடும் இந்த குரு பயிற்சி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படியெல்லாம் இருக்க போது வாங்க பார்க்கலாம். குரு இப்போ ரிஷபம் அப்படின்ற வீட்டில் மிருகசீடம் அப்படின்ற நட்சத்திரத்தில் 2ஆம் பாதத்தில் அப்படியே ட்ராவல் ஆகிட்டுருக்காரு. அப்படியே கடந்து மே மாதம் மிதுன ராசிக்குள் மிருகசீடம் 3ஆம் பாதத்திற்குள் அடியெடுத்து வைக்க போகிறார். இதைத்தான் நம்ம குரு பயிற்சின்னு சொல்கிறோம். இப்போதைக்கு ரிஷபத்திலிருந்து அப்படியே என்ன பண்ண போகிறாரு, மிதுனத்தை நோக்கி நகர போகிறார். இந்த நகர்ச்சி எப்போ நடக்க போகுது அப்படின்னா 2025வது வருஷம் மே மாதம் 14ஆம் தேதி இரவு 10:30 10:30 மணிக்கு ஆரம்பித்து குரு பயிற்சி நடக்க போகுது. குரு என்ன பண்ண போகிறார், இனிமே அப்படியே மிதுனத்தில் உட்காந்து நமக்கெல்லாம் அருள் பாவிக்க போகிறார். கிளியர். ஆனால் இதில் ஒரு சின்ன ஒரு ப்ளஸ் இருக்குது. அப்படியே என்ன பண்ண போகிறாரு குரு அப்படின்னா, ஒரு 4 மாதம் 5 மாதம் தான் அங்கே இருக்க போகிறார். அப்படியே திரும்ப டிரான்ஸ்ட் ஆகி அதிச்சாரமாக கடக வீட்டுக்கு வரப்போகிறார். அங்கே என்ன பண்ண போகிறாரு அப்படின்னா, அக்டோபர் மாதம் கடக வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிறாரு. திரும்ப நவம்பர் மாதம் அங்கே வக்ரகதி ஆகிறாரு. திரும்ப டிசம்பர் 5ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைந்து திரும்ப எகைன் மேல் நோக்கி மிதுனத்தை நோக்கி போகிறார். அது மாதிரி மிஸ்மேஷ் ஆன ஒரு குரு பயிற்சி பலனாக இந்த தடவை இருக்கும்போது இயல்பாக வக்ரங்கள் ஆகும். அதிச்சாரம் ஆகும்போது இன்னும் கொஞ்சம் பலன் அப்படின்றது அடுத்த வீட்டு பலனையும் சேர்த்து கொடுக்கும். அதெல்லாம் போட்டு கம்பேர் பண்ணி இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். தன்னுடைய கருணையால் கனிவான பேச்சால் அனைவரையும் கவரக்கூடிய கடகராசினியர்களே, ஹபாடி அவ்வளோதான், தப்பிச்சாச்சு. அஷ்டமசனிலேருந்து தப்பிச்சாச்சு. என்ன மேடம், ஆனால் குரு 12ல் வராரே அப்படின்னா, குரு 12ல் உங்களுக்கு நல்லது தானே பண்ண போகிறாரு. அதுவும் சுபஸ்தானாதிபதி 12ல் வராரு, நல்ல விஷயந்தாங்க. சனி 12ல் வந்தால் தான் இங்கே கவலை போடணும். ஏன்னா தேவையில்லாத செலவு கொடுப்பாரு. குரு 12ல் வருதுன்றது தேவைப்படுகிற விரயத்தை கொடுப்பார். இப்போது வீடு வாங்கணும் அப்படின்னா ஏதாவது விரயமானால் தானே வீடு வாங்க முடியும். அப்போ சுப விரயங்கள் நடக்கக்கூடிய வருடமாக இந்த தடவை குரு பயிற்சி கடகராசிக்காரர்களுக்கு நடக்க போகிறது. அப்போ ரொம்ப எடுத்தோன்னே என்ன ஹாப்பி. இது வரைக்கும் அஷ்டமச்சனியின் அவஸ்தையில் மாட்டிக்கொண்டு சிக்கி சின்னாபின்னமான என் மனதிற்கினிய கடகராசினியர்களுக்கு சந்தோஷ காற்று வீசுவதற்கான நேரம் கூடிவிட்டது அப்படின்னு தான் சொல்லணும். ஒரே வார்த்தை சொல்லணும்னா மே மாதத்துக்கு அப்புறம் சூப்பர். அது குரு பயிற்சி அல்டிமேட். குருவோடைய அருளால் மங்களங்கள் அனைத்தும் நடக்க போகிறது. கண்டிப்பாக இடமாற்றம் நடக்க போகுது, எழுதி வச்சுக்கோங்க. இன்னொரு பெரிய விஷயம், உங்களுடைய துணை அல்லது துணைவியார் மூலமாக ஒரு சொத்து கிடைக்க போகிறது. இல்லை நீங்கள் உங்கள் துணைக்கோ துணையாருக்கோ சொத்தை எழுதி வைக்க போகிறீங்க. அவர்கள் பேரில் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறீங்க. இல்லை அவர்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகிறது. இல்லை அவர்கள் சொல்கிற ஒரு ஐடியாவை ஃபாலோ பண்ணி அதன் மூலமாக நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க போகிறீர்கள். அப்போது கண்டிப்பாக இந்த விடயங்கள் உங்களை இயக்க போகிறது. முதல் விஷயம், நிறைய பேருக்கு லேண்டு வாங்குதல் அப்படின்றது நடக்க போகுது. புதுசாக லேண்டு வாங்குறது, புதுசாக வீடு வாங்குறது, புதுசாக இடம் வாங்குறது, புதுதாக ஒரு இடத்திற்கு போகுதல். இந்த 12ஆம் இடம் அப்படின்றதே டக்குன்னு ஒரு முடிவு எடுத்து தேவையில்லாமல் கொஞ்சம் அலைச்சலை சந்திக்கக்கூடிய இடமாக இருக்குது. அதனால் கொஞ்சம் எடுக்கிற முடிவுகளில் கவனம் தேவை. ஏன்னா திரும்ப ராகு வேற உட்காந்துருக்காரு, 2ல் வேற கேது உட்கார போகிறாரு. இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா என்னதான் சனி கொஞ்சம் அப்படியே பாகியஸ்தானத்துக்கு போனாலுமே ராகு கேதுவோட பொசிஷன்லாம் கொஞ்சம் பார்க்கும்போது அமைதியாக இருக்கிறது நல்லது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி அடைச்சி வச்ச ஒரு விஷயம் திறந்து விட்டு அப்படியே காற்றாட்டு வெள்ளம் மாதிரி அந்த தண்ணி போகும்ல, அந்த மாதிரி இப்போ கடகராசிக்காரங்களுக்கு துடிக்குது, கை காலெலாம் நரம்பெல்லாம் துடிக்குது. நான் என்ன பண்ணலான்னு மகரத்தை விட அதிகமாக துடிக்கிறது யாருன்னா இப்போதைக்கு கடகம் தான். அப்போ என்ன பண்ணி நான் அடுத்து லைஃப்பில் ஜெயிக்கணும், விட்டதெல்லாம் பிடிக்கணும்னு சொல்லி துடிச்சிட்டு இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு ராகு என்ன பண்ணுவார்னா ஒரு பேராசையை கிரியேட் பண்ணி விட்டுவார். அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா குரு என்ன பண்ணுவார்னா அதுக்கு அப்படியே ஜாலரா அடிப்பார். நான் சொன்ன மாதிரி குரு ரொம்ப நல்லவர். அவருக்கு கெட்டதெல்லாம் தெரியாது. சனியாவது ஒரு அடியை கொடுத்து ஒரு லைட்டாக காட்டுவார், அடி வாங்குற பார்த்துக்கணும். குரு அப்படிலாம் நீ போன்னு மொத்தமாக தள்ளி விட்டுருவார். அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஆன்லைன் சூதாட்டத்தில் மாட்டிக்கொள்ளக்கூடிய ராசியாக கடகராசி இருக்குது. 12ஆம் இடம் அது காலபுருஷனுடைய 3ஆம் இடம். கம்யூனிகேஷனோட இடத்துல ஒரு விரயம் அப்படின்றது கிரியேட் ஆக போகுது. அப்போ இந்த ஆன்லைன் மூலமாக 1 கொடுத்தா 2 கொடுப்பேன், 2 கொடுத்தா 10 கொடுப்பேன்ற மாதிரிலாம் சொல்லி உங்களை ஏமாற்றி உங்களை பணம் பிடுங்கிறதுக்கான டைம் பீரியட்லாம் இருக்கும். போய் தயவு செஞ்சு அதில் மாட்டிக்காதீங்க. ஏன்னா இந்த பக்கம் உட்காந்து ராகு வேறு உங்களுக்கு பேராசையை கிரியேட் பண்ணிவிடுவாரா. சும்மாவே நம்ம இங்கே உட்காந்து ஆசைப்படக்கூடிய ஆட்களா
அப்போ ராகு வந்து உட்காந்து அதுக்கு வந்து நம்மளோட ஆசைக்கெல்லாம் வந்து அஸ்துப்படும் போது நல்லாயிருக்கும். இவர் என்ன பண்ணுவார், அஸ்துப்படாமல் அப்படியே ஏற்றி விடுவார். நீ போ நீ போ நீ போ நீ போன்னு ஏற்றி விட்டு கடைசியில் வந்து குழியை தோண்டி புதைச்சி உட்கார வச்சுருவார். அதனால் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கிறது. என்னதான் அஷ்டம சனி முடிஞ்சாலும் இந்த குரு பெயர்ச்சி முதல் ஒரு 3-4 மாதங்கள் மிகுந்த கவனமோடு இருக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் கடகராசிக்காரர்கள் இருக்குது. ஏன்னா 12ஆம் இடத்துல குரு வர்றது அப்படின்றது சுபவிரயத்தை இண்டிகேட் பண்ணுறாங்க. சுபவிரயங்கள்லாம் நடக்குது. வீட்டில் யாருக்கெல்லாம் வந்து கல்யாணம் ஆகுது. 12ஆம் இடம் அப்படின்றதே வந்து ஃபாரின் தான். வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயத்தின் மூலமாக பணவரவு அப்படின்றது உள்ளே வரப்போகுது. ஸோ உங்களுக்கு ஒரு ஃபாரின் பார்ட்னரோ இல்லை ஃபாரினில் வந்து ஒரு பேங்க்கோ இல்லை அதன் மூலமாக ஒரு கடனோ இல்லை அதன் மூலமாக ஒரு அமைப்பின் மூலமாக உங்களுக்கு பணம் வந்து அதன் மூலமாக உங்களுடைய பொருளாதார சிக்கல்கள் அனைத்தும் தீரப்போகிறது. நான் திரும்பவும் சொன்னேன், பொருளாதாரத்தோட சிக்கல்களை தீர்ந்தாலே பாதி விஷயம் மென்டலி வந்து ஃப்ரீ ஆகிடும். ஸோ குட்டி குட்டியாக வாங்கின கடன் எல்லாம் மொத்தமாக ஒரு கடன் வாங்கி இதை பைசல் பண்ணிவிட்டு அதன் மூலமாக புதுசாக ஒரு தொழில் தொடங்கி அதன் மூலமாக வெற்றி காணக்கூடிய வருடமாக இந்த வருடம் கடகராசிக்காரர்கள் கண்டிப்பாக இருக்கிறது. முதல் விஷயம் என்னென்னா, பேங்க் லோன் கிடச்சி அதன் மூலமாக ஏதோ ஒரு இடத்தையோ தொழிலையோ வீடையோ வாங்கி போட போகிறீங்க. இல்லை அப்படின்னா பேங்க் லோன் மூலமாக உங்களோட இருக்கிற கடனை அடைக்க போகிறீங்க. அது வெளிநாட்டு முதலீடாக உங்களுக்குள் இறங்க போகிறது. ஓகே. 3வது, இது வரைக்கும் இருக்க பார்ட்னர்ஷிப்லேருந்து ஒரு சின்ன தொய்வு மூலமாக பார்ட்னர்ஷிப் பிரிதலோ இல்லை புதிய பார்ட்னர் உருவாதலோ நடக்க போகுது. 4வது விஷயம், உங்கள் பார்ட்னர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய துணை அல்லது துணைவியாருடைய ஒரு ஐடியாவுக்கு நீங்கள் வந்து பரிசீலனை செய்ய போகிறீங்க. இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஒரு வீடு எழுதி வைக்கிறது, இடத்த எழுதி வைக்கிறது, அவங்களுக்கு ஒரு செட்டில்மெண்ட் பண்ண போகிறீங்க. அந்த செட்டில்மெண்ட் அப்படின்றது நல்லதாகவும் இருக்கலாம். அது அவரவருடைய இதை பொறுத்து. நிறைய பேருக்கு மறுமணம் அடைவதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. நிறைய பேருக்கு மறுமணம் அப்படின்ற விஷயத்தில் வந்து நடப்பதற்கான முகாந்திரங்கள்லாம் தெரியுது. அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். கால் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதை பார்த்துக்கோங்க. நிறைய பேருக்கு வந்து வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, கால் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். எஸ்பெஷலி வந்து நவம்பர் டிசம்பர்லாம் கண்டிப்பாக வந்து தூக்கத்தை வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்ணக்கூடிய டைம் பீரியட் தான் இருக்கும். இப்போயே 12ஆம் இடம்னே தூக்கம் தான். தூக்கத்தில் வந்து குரு உட்கார்னால தேவையில்லாத சிந்தனைகள். எப்படியாவது வாழ்க்கையில் ஜெயிச்சிட மாட்டோமோன்னு தவிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு தூக்கம் வருமா? வராதில்ல. ஏன்னா இப்போ வாங்கின அடி இப்படி. இழந்ததை அனைத்தும் மீட்டு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். என்னுடைய மான மரியாதையும் சேர்த்துன்னு சொல்லி துடிச்சு கொண்டு இருக்க கடகராசிக்காரர்களுக்கு குரு வேற 12ல் உட்காந்து தூக்கத்தை விரயம் பண்ண போகிறார். அப்போ தேவையில்லாத தூக்க இழப்பு எதையாவது ஒன்று யோசிச்சுட்டு அதன் மூலமாக சின்ன சின்ன டென்ஷன், தலைவலி, ஆன்சைட்டி, ஒரு வாழ்க்கையின் மீதான சின்ன விரக்தி இதெல்லாம் வருவதற்கான நேரம்லாம் ஒன்றுமே இல்லைங்க. எல்லாமே சூப்பராக தான் இருக்குது. எல்லாம் இந்த அவ்வளோதான். அஷ்டமணி சனியவே பார்த்துட்டு அசால்ட்டாக நிற்கிறீங்க, இதெல்லாம் ஏமாத்திரம். அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. கவனம். ஆன்லைனில் பண இழப்பு வருவதற்கான நேரமாக இருக்குது. கவனம். 1 கொடுத்தா 2 கொடுப்பேன், 2 கொடுத்தா 10 கொடுப்பேன்னு சொல்கிறவர்களிடம் கவனம். தேவையில்லாத கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கில் மாட்டிக்காமல் இருக்கிறது கவனம். புதிய பார்ட்னர்ஷிப் எடுக்கும்போது சரியாக தப்பான்னு பார்த்துட்டதுக்கப்புறம் வந்து அதை பண்ணுங்கள். ஏற்கனவே சொல்கிற மாதிரி தெரியாத ஒரு பிரச்சனைக்கு தெரிஞ்ச பிரச்சனை மேலுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தெரிஞ்ச வீட்டுக்கார அம்மாவை பார்ட்னர்ஷிப்பாக வச்சுட்டு பண்ணுறதே பெட்ரு. அதை விட்டு தேவையில்லாமல் மற்றவங்களை கூப்பிட்டு வந்து வச்சுக்கிட்டிங்கன்னா அது ஒரு சின்ன ஒரு இடைஞ்சலே உங்களுக்கு கொண்டு வந்து தரும். நீங்கள் உழைக்கக்கூடிய வேலை பார்க்கக்கூடிய ஆட்களாக இருந்தீர்களே ஆனால் கண்டிப்பாக உங்களுடைய மேலதிகாரியிடம் பண்ணுகிற வாக்குவாதங்களில் கவனம். ஓகே. படிக்கிற குழந்தைங்களாம் சூப்பராக படிக்க போகிறீங்க, எக்ஸ்ட்ராடனரியாக படிக்க போகிறீங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அறிவு விரயமாகி அதன் மூலமாக ஒரு அபரிவிதமான லாபம் கிடைக்க போகிறது. நிறைய வந்து கமிஷன் ஏஜென்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்குலாம் பயங்கரமான டைம் பீரியடு சூப்பராக இருக்குங்க. அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அதெல்லாம் வந்து சொல்லவே நான் திடீர் அதிர்ஷ்டம்லாம் உருவாகி அவங்களுடைய பொருளாதார முன்னேற்றம் அப்படின்றது பன்மடங்கு உயரப் போகிறது. இன்னும் ஜூலை ஆகஸ்ட் அப்படியே ஓடுது. அக்டோபர் நவம்பர்லாம் வந்ததுன்னா திரும்ப உங்களுடைய ராசிக்குள் வந்து குரு பிரவேசம் அடைய போகிறார். அந்த 2-3 மாதங்கள் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆன்மீக பலம் அப்படின்றது அதிகரிப்பது. கோவில் குளம்லாம் சுத்த போகிறீங்க. நிறையா வந்து இது வரைக்கும் கோவிலாவது சாமியாக சொல்லிட்டு இருந்தவங்கலாம் வந்து சாமி, கோவில், தெய்வம், அதற்கான வழிபாடு, அதற்கான பூஜைகள்னு சொல்லி சுத்த போகிறீங்க. அம்மாவோட உடல்நிலையில் கண்டிப்பாக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். அப்பாவோட உடல்நிலையும் சரி, அம்மாவோட உடல்நிலையும் சரி, கடகராசிக்காரர்கள் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். உங்களுடைய கால் சம்மந்தப்பட்ட பகுதியிலும், இதயம் சம்மந்தப்பட்ட பகுதியிலையும், தொற்று உபாதைகளிலும், வயிறு சம்மந்தப்பட்ட பகுதியிலும் கவனமாக இருக்க வேண்டிய சூழல் தான் இருக்குது. தூக்கத்துக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. தூங்காமல் இருந்து எதுவும் சாதிக்க போகிறதெல்லாம் கிடையாது. நடக்க தான் போகுது. நம்ம தூங்காமல் இருந்தாலும் நடக்கும், நம்ம தூங்கினாலும் நடக்கும். அதுக்கு நம்ம தூங்கிடலாம்ல, நம்ம உடம்போது நல்லாயிருக்கும். தேவையில்லாத தாட் வந்து கிரியேட் பண்ணி நிம்மதி இழக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதனால் அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. நீங்கள் ஈஸியாக சொல்லிடுவீங்க, ஆனால் நாங்கள் 2 வருஷம் எல்லாத்தையும் அப்படின்னு புரியுது. கொதிச்சு கொப்பளிக்க வேணாம், அமைதியாக இருக்கலாம். சின்சன் மாதிரி அமைதின்னு இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி அப்படின்றது உங்களுடைய கனவுகள் அனைத்தும் பலித்தமாகக்கூடிய குரு பயிற்சியாகத்தான் இருக்கிறது. ஒரு விஷயம் நடக்கும்னா ஒன்று இழப்பு இருக்கணுங்க. அப்போ ஏதோ ஒரு
விரயத்தின் மூலமாக ஒரு மிகச்சிறந்த ஆதாயம் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்க போகிறது. அந்த இழப்பு அப்படின்றது வந்து ஒரு நல்ல விதமாக இருந்ததுன்னா பெட்டர். ரொம்ப சில பேருக்கு சில உறவுகள் இழப்பு அப்படின்றதெல்லாம் வந்து ஏற்படக்கூடிய காலகட்டம். போன வருஷம் போன தடவையுமே நடந்திருந்ததுன்னா விட்டுருங்க. அப்படி சில இழப்புகள் எட்டி பார்ப்பதற்கான நேரமாக இருக்குது. விரயம் வரக்கூடிய டைமாக இருக்குது. அதில் கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்கள். புத்தியை வந்து அப்படியே போட்டு யோசிச்சு அதன் வந்து அப்படியே அமைதியாக ஸ்தம்பிச்சு உட்காந்துற மாதிரியான சூழல்லாம் வந்து இப்பயே இருக்குது. ஆனால் ஜூலை ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் ஓடிக்கிட்டே இருங்க. கடகராசிக்காரர்களுக்கு ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, ஓடுங்க. உட்காந்தீங்க அப்படின்னா நீங்கள் சும்மா உட்காந்தாலே கஷ்டம். இந்த குரு வேற வந்து உங்களை இன்னும் கொஞ்சம் உட்கார வைப்பாரா, அப்போ லைட்டாக அந்த சோம்பேறித்தனம்ன்றது எட்டி பார்த்துரும். அதை எட்டி பார்க்காம கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்கள். ஸோ வேலை செய்யக்கூடிய, வேலையில் ஈடுபடக்கூடிய, வேலையில் வந்து உங்களுடைய கவனத்தை செலுத்தக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு தேவையில்லாத குடும்ப இல்லல்கள்லேருந்து தப்பிச்சுப்பீங்க. இல்லை அப்படின்னா அந்த குடும்பம்ன்ற இடம் தான் அந்த செக் வைக்கக்கூடிய இடமா இருக்குது. ஏன்னா ராகு வேற வந்து ஆப்போசிட்டில் அப்படி டேரெக்டாக வந்து உட்கார போகிறாரு 11ஆம் இடம் சொல்லக்கூடிய இடத்துல. அப்போ அது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய 8ஆம் இடமா வந்து உட்காரும். அப்போ குடும்பத்துக்கு 2வது ஸ்தானம், அதாவது 7க்கு 2ஆம் இடமா வந்து உட்காரும். அப்போ தேவையில்லாத குடும்பத்தில் வாக்குவாதம், தேவையில்லாத குடும்பத்தை விட்டு பிரியறது, இல்லை அந்த பக்கம் போகிறேன் இந்த பக்கம் போகிறேன்னு கொஞ்சம் ஈகோவால் சில விஷயங்கள் முடிவுகள் எடுத்து அழல் படக்கூடிய டைமாக இருக்குது. அதில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்ளுங்கள். ஒரு சாரருக்கு அப்படியே டைரெக்டாக ஆப்போசிட்டாக மாறப்போகுது. 7க்கு 2 இயங்க போகிறனால கண்டிப்பாக வந்து உங்கள் துணை அல்லது துணைவியார் மூலமாக ஒரு மிகச்சிறந்த ஆதாயம், மிகச்சிறந்த நன்மைகள்லாம் கிடைக்கப் போகிறது. அவர்களுக்கு நீங்கள் ஏதோ அவங்களுக்கு ஒரு இடத்த வாங்கி அதன் மூலமாக ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறீங்க. அதன் மூலமாக ஒரு பரிவர்த்தனை நடக்க போகுது. அதன் மூலமாக ஒரு வேலை கிடைக்கப் போகிறது. வேலையில் வந்து பெரிய லெவலுக்கு போகிறீங்க. சூப்பராக இருக்க போகுது. ஸோ எதை பற்றியும் கவலை கொள்ளணும். இந்த ஒரு வருடம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிக அற்புதமான டைம் பீரியடாகத்தான் இருக்குது. கடகராசிக்காரர்களுக்கு கவலைப்படுறதுக்கெலாம் ஒன்றுமே இல்லை. எதில் கவனமாக இருக்கணும்னு நான் சொன்ன மாதிரி யோசிக்கிற விஷயத்தில் கவனமாக இருக்கணும். பேராசையை ராகு தூண்டி விடுவார். அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆன்லைன் பரிவர்த்தனையிலும் ஆன்லைன் பங்குவர்த்தனையிலும் கவனமாக இருக்கணும். உங்களுடைய பேன் கார்டு, ஆதார் கார்டு, ஆன்லைன் மூலமாக பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே கொஞ்சம் கவனமாக பத்திரமாக வச்சுக்கோங்க. ஆவணங்களை பத்திரமாக வச்சுக்கோங்க. நீங்கள் லேண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்கன்னா டாக்குமெண்ட்டை 1க்கு 2 தடவை வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஏன்னா புதன் வீட்டில் வந்து குரு உட்காந்துருக்காரு. அது 12ஆம் இடமாக வர போகிறனால அவங்க டாக்குமெண்ட்டை நல்லா வெரிஃபை பண்ணிக்கோங்க. இல்லை டாக்குமெண்ட் மூலமாக சின்ன பிரச்சனை வரக்கூடிய நேரமாகவும் இருக்குது. அதில் கொஞ்சம் கவனமாக இருங்கள். வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் எல்லாம் முடிய போகுது. பணம் பரிசல் நடக்க போகுது. ஒரு புது இடம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறீங்க. வேறு இடத்துக்கு மாற்ற போகிறீங்க. தொழில் விருத்தி அடைய போகுது. வியாபார வெற்றி கிடைக்க போகுது. எல்லாமே ஓகே. கவனம் சிந்தனையில், கவனம் செயலில், கவனம் வார்த்தைகளில், கவனம் இன்வெஸ்ட்மெண்ட்டில். இது நாளையும் கவனமாக இருந்துட்டிங்கன்னா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சூப்பரான குரு பயிற்சியாகத்தான் இருக்கும். ஓகே. என்ன வழிபாட்டின் மூலமாக பண்ணால் கண்டிப்பாக திருவண்ணாமலை ஒரு தடவை போயிட்டு வந்துடுங்க. கடகராசிக்காரங்க என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. நேரம் இல்லை அதெல்லாம் சாக்கெலாம் சொல்லக்கூடாது. கண்டிப்பாக மஸ்ட்டு. அவ்வளோதான். அதை வந்து எழுதி வச்சுக்கோங்க. திருவண்ணாமலை ஒரு தடவை போயிட்டு கிரிவலம் போயிட்டு வரக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக பெரும் அழலிலிருந்து ஒரு விமோச்சனம் கிடைக்கும். ஓகே. 2வது லட்சுமி வழிபாடை பண்ணிக்கோங்க. 12ஆம் இடத்துல உட்காந்தும் புதனோட வீட்டில் இருக்கனால கண்டிப்பாக அம்பாலோடு கூடிய விஷ்ணு இருப்பார்ல, விஷ்ணு அம்மாவும் தனித்தனியாக இருப்பாங்க. ஆனால் சில இடங்களில் வந்து ஒரே மாதிரி இருக்கும். பழனியில் இருப்பார். போய் பார்த்துட்டு வாங்க. அவரை போய் பார்த்துட்டு வந்துட்டிங்கனாலே போதும். மிகச்சிறந்த ஏற்றம் அப்படின்றது வாழ்க்கையில் கிடைக்கும். முடியும்னு நினச்சிங்கன்னா வளர்பிறை அஷ்டமியில் கால பைரவர், சொர்ணாகிருஷ்ண பைரவரை வழிபாடு பண்ணுங்க. சொர்ணாகிருஷ்ண பைரவரை நீங்கள் வழிபாடு செய்ய கடகராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி ஏற்றம் மிகுந்த குரு பயிற்சியாக கண்டிப்பாக அமையும்.